பிரைஸ் தி லார்ட். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் வாசிக்க போகின்ற வேத பகுதி மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 27 வரைக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வரும்போது, வியாதிஸ்தை சுஸ்தமாக்கி கொண்டு வரும் பொழுது, கானானிய ஸ்திரீ ஏசப்பாவுக்கு எதிர்பட்டு ஏசப்பா வேண்டிக் கொள்கிறா, ஆண்டவரே, என்னுடைய மகள் மிகவும் வேதனைப்படுகிறாள். எதனால் வேதனைப்படுகிறாள்? பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு அவர் பிரதி உத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்ல. பாருங்கள், ஆண்டவர் மனது உருகிற தேவன். ஆண்டவர் சர்வ வல்லவர். இயேசு ஆண்டவர், அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அந்த ஸ்திரீ அவரை கேட்கும்போது அவர் அந்த இடத்துல அமைதியாக இருக்கார். அப்போ அவங்களுடைய சீடர்கள் இவளை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, காணாமற் போன ஆடுகளாகிய 24ஆம் வசனத்தில், மத்தேயு 15:24, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். உடனே அந்த லேடி ஸ்ரீ அவரை கேட்குற, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொள்கிறா. ரொம்ப அப்படியே உருக்கமாக கேட்குறா, கெஞ்சுறா. she was just imploring God Jesus to help her. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அப்போ அதற்கு அவள் சொல்கிறா, மெய்தான் ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மைதான். ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்படி ஞானமாக அந்த ஸ்திரீ ஆண்டவருக்கு பணிவாக ரிப்ளை பண்ணுறா, ஆன்சர் பண்ணுறா. அதை பார்த்தோன்னா ஆண்டவர் அதிசயப்படுறார், ஆச்சரியப்படுறார். என்னடா இவ்வளோ ஒரு சமாதானமாக பேசுகிறாளே, இவ்வளோ அமைதியாக பேசுகிறாளே, அன்பாக பேசுகிறாளே, மன இறங்கி அப்படியே விட்டு கொடுத்து பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி உடனே என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ விரும்புகிறபடி ஆக கடவுதுன்னா அவள் விசுவாசிக்கிறா. அதனால் என்ன சொல்ல, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்றார். அந்நேரமே அவருடைய மக ஆரோக்கியமானாள். இப்படி தான் நம்ம கூட நம்மளோட வேலை ஸ்தலத்துலேயோ, நமக்கு எதிராக இருக்க ரொம்ப ரஃப்பாக இருக்கவங்கள்ட்ட, முரட்டாட்டம் உள்ளவங்கள்ட்ட, அதிகாரிகள்கிட்ட, எஜமான்கள்கிட்ட, மேனேஜர்ஸ்கிட்ட, இப்படி பல விதமான மனிதர்கள் முன்னாடி நம்ம அமைதியாக பேசும்போது அவங்க மனது உருக வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ இந்த இடத்துல என்னென்ன சொல்ல விரும்புனா, அந்த கானானிய ஸ்திரியோட மகள் கொடிய வேதனைன்றாங்க அந்த அம்மா. என்ன கொடிய வேதனை? பிசாசு. இந்த இடத்துல நான் ஒரு சாட்சியாக என் வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன். ஒரு சின்ன சாட்சி. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். எல்லா கடவுளையும் விக்கிரகங்களையும் நம்பி நாங்கள் வேண்டி கொண்டு இருந்தோம், பிரார்த்தித்து கொண்டு இருந்தோம். சிவன் கோயிலுக்கு போனோம், அம்மன் கோயிலுக்கு போவோம். இப்படி மலை ஏறி இருக்கோம், மலை ஏறி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்துருக்கோம். திருப்பதி போயிருக்கேன் நான். இப்படி பட்டை அடிச்சுட்டு கழுத்தில் உத்திராட்ச கொட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தவன் தான் நான். பட்டை அடிச்சு கையெல்லாம் பட்டை அடிச்சுருப்பேன். அம்மன் ஸ்லோகெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்தது, கலகங்கள் வந்தது, அடிதடிகள் வந்தது. குடும்பத்தில் எங்கள் அக்காவுடைய ஒரே பையன் 2003 இறந்துட்டான். அப்போ அங்கே போய் அங்கே கோயில் குருக்களை போய் பார்க்க இன்னும் உங்கள் வீட்டில் யாராச்சும் இறந்துருவாங்க தான் சொன்னாங்க. பயந்தோம், நடுங்கணும், பீதி வந்துச்சு. ஐயோன்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் நடுங்கிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா 2005 இறந்துட்டார். எல்லாருமே ஒரு பிசாசு கட்டில் தான் இறந்தார். அப்படி தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை.
எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லை, சோஷியல் செக்யூரிட்டி இல்லை, செல்ஃப் செக்யூரிட்டி கிடையாது. என்னடா நம்ம நம்புகிற கடவுள் நம்மளை வந்து காமத்து பண்ண மாட்டேங்குது, நம்மளை காப்பாற்றுறது, இப்படி ஒரு மரணம் வருது, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டானே அக்கா பையன் அப்படின்னு பயந்துட்டு நடுங்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் எங்கள் சொந்தக்காரில் ஒருத்தர் வந்து, நீங்கள் ஏசப்பா ஏற்றுக்கோங்க, அவர் உங்களை ரத்த கொள்ளை வீடு பாதுகாது, எந்த தீங்கு வராதுனாரு. இன்ன வரைக்கும் கண்மணி போல் இயேசு ஆண்டவர் என்னையும் என் மனைவியும் எங்கள் சகோதரி குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக கண்மணி போல் காத்து வர்றாரு. அதுதான் உண்மை, பொய் கிடையவே கிடையாது. அதுதான் ஆச்சரியம். இயேசு எங்களை தேடி வந்தார். பைபிள் எங்களை தேடி வந்தது. எங்களை ஆண்டவர் இன்னி வரைக்கும் கண்மணி போல் காத்து வர்றார். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது இட் இஸ் நாட் அ பிரெட் ஆஃப் ரோசஸ். ஆனால் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். திடன் கோல் அப்படின்றாரு. உபத்திரம் உண்டு ஆனாலும் உலகத்தை செய்தோம். அப்படி நாங்கள் பிசாசின் கட்டில் மந்திர கட்டுகளை சார்சரி, டிவினேஷன், விச்கிராஃப்ட் இப்படி இருந்து இதிலேருந்து ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை என்னையும் விடுதலை ஆக்கி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமை, நல்ல வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்து குடும்பத்திலேருந்து எங்களை சினிமா பாட்டு பாடியிருந்த இன்றைக்கி சபையில் ஊழியம் செய்ய இன்றைக்கி உங்கள் முன்னாலாம் ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் வச்சுருக்காரு. நான் இல்லை, என் பலம் இல்லை, எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு மக்கு. ஆனால் எங்கள் அப்பா ஏசப்பா நல்லவர். என்னை அவர் கையில் வரைஞ்சிருக்காரு. இன்னும் உயர்த்துவார். இதை பார்க்குற உங்களையும் உயர்த்துவார். உங்கள் என்னென்ன தேவைகளை சந்திப்பார், பிரச்சனைகளை மாற்றுவார், கடன் பிரச்சனையை மாற்றுவார், பிசாசன் பிடி இருந்த அந்த எல்லா பிடிங்கி அவரை கொண்டு அவர் எடுத்து வந்து உங்களை காத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். எதற்கும் நீங்கள் பயப்படுவதில்லை. இயேசு ஆண்டவரை நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, அவரை தேடுங்க, அவர் உங்களை கட்டாயம் விடுவிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஊழியத்தையும் இதை பார்த்துருக்க ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.